தேவன் இப்படிதான் நம்மளை நேசிக்கிறார், கடமைக்கு அப்பாற்பட்டு நேசிக்கிறார். என்ன கடமை? மனுஷனா பிறக்க வச்சிட்டாருன்னா சாப்பாடு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், இதெல்லாம் பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ஆனால் இதெல்லாம் நீ பிறந்ததுக்கு உனக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு விடாம கடமையை தாண்டி சில மேட்டரை செய்கிறாரு. அவர் செய்ய வேண்டாத அவசியம் இல்லாத சில காரியத்தை செய்கிறாரு. அதுதான் கடமையை தாண்டி, கட்டுப்பாட்டை தாண்டி உங்கள் மீது ஒரு அன்பு என்ன பண்ணியிருக்காரு, காண்பிக்கிறார். இப்போ நீங்கள் எதை நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, என்ன பண்ணுறது, இந்த கடனை எப்படி கட்டுறது, இந்த பிரச்சனையை எப்படி மாற்றுறது, இங்கே வேறு வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது, இங்கே குடும்பத்தில் இங்கே பிரச்சனை, இவ வேற முறைச்சிக்கிறா, இவ வேற பிச்சுக்கிறா, இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மேட்டோடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரில. இதை லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னு வைங்களேன், இது போய் எங்கெங்கெல்லாம் உங்களுக்காக வேலை செய்யணுமோ வேலை செஞ்சுட்டு வந்து உங்கள் முன்னாடி சொல்லுங்கள் ஏஜமா எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லும். ஏன் 40 வருஷமா இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா, எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க உங்கள் வாழ்க்கையில். கடமைக்கு அப்பாற்பட்டு தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அது உங்கள் கடமை. ஆனால் கடமையை தாண்டி உங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் அவங்க சொந்தக்காருக்கு உங்கள் பிள்ளையை காட்டிலும் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு, ஒரு காதல். தேவன் அதை தான் நம்மள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காராமா. ஆனால் சூழ்நிலை, சந்தர்ப்பம் இதை வச்சு பார்க்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, நீங்கள் தான் போய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன அப்படி தான் பார்ப்பீங்க. நான் அப்படிலாம் இல்லை, நம்பாதீங்க. தேவன் கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பை தான் நம்மள்கிட்ட காண்பிச்சிட்டு இருக்காரு.